சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்திற்கு சத்திய மார்க்கத்தாராக ஆராதனை முறைமைகளை அனுசரிக்கும்படிக்கு 3வது வாரத்தின் முதலாம் நாளிலே கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் சத்திய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய தேவனுடைய தெய்வீக நாமத்தினாலே சத்திய அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமைகளை சத்தியவான்களாக நாம் அனுசரிக்க முதலாவது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கல்வாரி வெண்கல தொட்டியிலே கழுவ ஒப்புக் கொடுக்க வேண்டும். நமக்குள்ளாக இருக்கிற குறைகளையும் குற்றங்களையும் நாம் கண்டுபிடிக்க அறிய உணர முதலாவது நாம் சுத்திகரிப்பின் சத்தியத்தை கேட்க இருக்கின்றோம். இன்றைய சுத்திகரிப்பின் செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், சத்தியத்தை விட்டு விலகி வாழ்கிற குற்றம். தலைப்பு எழுதியாச்சு அப்படின்னா ஆதார மற்றும் ஒத்து வசனங்களை சொல்றேன், அவைகளை எழுதிக்கணும். 2 தீமோத்தேயு 2:18, ஓசியா 1:2, சங்கீதம் 89:30. கடைசியாக நாம் எப்போதும் குறித்துக் கொள்ளக்கூடிய சங்கீதம் 73:13. சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சுத்திகரிப்பின் செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். சுத்திகரிப்பின் செய்தியினுடைய தலைப்பு சத்தியத்தை விட்டு விலகி வாழ்கிற குற்றம். சத்தியம் என்றால் என்ன? இதனை நாம் அறிய வேண்டும். பொதுவாக நாம் சத்தியத்தை தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் சத்தியம் என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் தேவனும் தேவனுடைய வார்த்தையும் சத்தியம் என்பதிலே சந்தேகமில்லை. சத்தியத்தை குறித்து நாம் அறிய வேண்டிய இன்னும் பல ஆழமான ரகசியங்களும் வேதத்திலே காணப்படுகிறது. எப்படியாயினும்
வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற சத்தியம் எதுவாயினும் அதை நாம் அறிந்த பின்பு அதை விட்டு விலகாமல் வாழ வேண்டும். நாம் சத்தியத்தை அறிந்த பின்பு அதை விட்டு விலகுகிறோம் என்றால் அது நம்மிடத்தில் உண்டாகிற குற்றமாக காணப்படும். சத்தியத்தை விட்டு ஒருபோதும் தேவ ஜனமாக இருக்கின்ற சத்தியவான்களாக வாழ வேண்டிய நம்ம யாரா இருந்தால் விட்டு விலகாம பார்த்துக்கணும். நம்மை பொறுத்தவரையிலே சத்தியத்தை விட்டு விலகாம வாழ்க்கை நடத்துவது போல நமக்கு தெரியும். ஆனா நாம் சத்தியத்தை விட்டு விலகி வாழ்கிறோமா என்பதையும் கண்டுபிடிக்க. இதெல்லாம் கண்டுபிடிக்காம வாழ்றது நல்லதல்ல. நம்முடைய ஆத்துமா சத்தியத்தை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு. நம்முடைய ஆவி சத்தியத்தை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு. நம்முடைய சரீரம் சத்தியத்தை விட்டு விலக வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நுணுக்கமா நம்ம கண்டுபிடிக்கணும். நம்முடைய ஆத்துமா சத்தியத்தை விட்டு விலகும் போது அது அக்கிரமமா மாறிடும். நம்முடைய ஆவி சத்தியத்தை விட்டு விலகும் போது அது மீறுதலா மாறிடும். நம்முடைய சரீரம் சத்தியத்தை விட்டு விலகும் போது அது பாவமாக மாறிவிடும். ஒருவேளை மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், சபையில அங்கமா இருக்கிறோம், கூடுமானவர சபைக்கு வந்து போகக்கூடியவர்களா இருக்கிறோம், எங்களால கூடுமானவர சபையில என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யக்கூடியவர்களா இருக்கிறோம், இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் தேவைதான், சரிதான். ஆனால் சத்தியத்தை பொறுத்த மட்டிலே நாம் விட்டு விலகாமல் வாழக்கூடிய ஒரு எச்சரிக்கை உள்ள வாழ்க்கையை நடத்த வேண்டும். நாம் எழுதியிருக்கிறதான ஒவ்வொரு வசனங்கள் வழியாக சத்தியத்தை விட்டு நாம விலகி இருக்கிறோமாங்கிறத கொஞ்சம் கவனிக்க போறோம். 2 தீமோத்தேயு 2:18 வாசிக்கிற கவனிக்க. அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகி உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்றென்று சொல்லி சிலருடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறார்கள். வாசிக்கப்பட்டதான வேத வசனத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் என்ற வார்த்தை கள்ள போதகர்களை குறிக்கிறது. கள்ள போதகர்களை பொறுத்த மட்டில அசத்தியத்துக்கு இடம் கொடுத்து சத்தியத்துக்கு இடம் கொடுக்காம சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவர்களா இருப்பார்கள். கள்ள போதகருடைய செயல்பாடு. கள்ள போதகர்கள் சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு காரணத்தை இந்த வசனத்துல நம்ம பார்க்க முடியும். அப்படி என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லி. உயிர்த்தெழுதல் என்பது ஒரு சத்தியம். உயிர்த்தெழுதல் என்ற சத்தியத்திற்குள் 7 படிகள் இருக்கிறது. உயிர்த்தெழுதல் என்கிறதை சத்தியமாக அறியாமல் உயிர்த்தெழுதல் என்ற சத்தியத்தில் இருக்கிற 7 படிகளை உணராமல் பொதுவாக உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று என்று சொல்லும் போது சத்தியத்துக்கு புறம்பான ஒரு சொல்லாக, சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கிறது. இன்னைக்கும் உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சிருச்சு, இயேசு வந்துட்டு போயிட்டாரு, 1000 வருட அரசாட்சி நடக்குது, இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய சபையோ
ஊழியர்களும் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சத்தியத்துல எழுதி இருக்கிறத விட்டு விலகக்கூடிய தேவ ஜனங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. சத்திய மாற்றத்தாரா? சத்திய மாற்ற சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் வேதத்துல எழுதி இருக்கிறபடி உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து அதன்படி வாழ்க்கையை நடத்துகிறோமா என்பதிலே கவனமா இருக்கு. யாராவது நம்ம கிட்ட உயிர்த்தெழுதெல்லாம் நடந்தாச்சுன்னு சொல்லும் போது அவர்கள் சத்தியத்தை விட்டு விலகிதான் நம்ம கிட்ட அதை சொல்றாங்க. அப்படி சொல்லக்கூடியதை நாம ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களா இருந்தோம் அப்படின்னா நாமும் சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய ஒரு குற்றமுள்ள வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களா இருப்போம் என்பதை உணர வேண்டும். உயிர்த்தெழுதல் ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். இந்த சத்தியத்தை தெய்வம் என்ன மாதிரி எழுதி கொடுத்திருக்கிறாரோ அந்த அடிப்படையில தான் அறிந்து விசுவாசிக்கிறமே ஒழிய அதற்கு மாறானதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு அக்கிரம சிந்தைக்கு அதை பேசக்கூடிய சொல்லக்கூடியவர்களா மாறி அதன்படி நடக்கக்கூடியவர்களாகவும் சத்தியத்தை விட்டு விலகக்கூடியவர்களாகவும் நாம் மாறிவிடக் கூடாது என்பதை அறிய வேண்டும். சத்தியம் என்பது பல்வேறு ரகசியங்களை கொண்டது. இன்னைக்கு சுத்திகரிப்பின் செய்தியில முதல் வசனமா நம்ம எடுத்துக்கொண்டது உயிர்த்தெழுதல் என்கிற சத்தியத்தோடு தொடர்புடைய வார்த்தை. உயிர்த்தெழுதலை பொறுத்த வரையில இதுவரை என்ன நடந்துச்சு, இனிமே என்ன நடக்க போகுது, இந்த பகுத்தறிவு இல்லாம ஒட்டுமொத்தமா உயிர்த்தெழுதல் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி குருட்டாட்டமா கள்ளத்தனமா ஒரு அறிதல் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நடைபெறாத உயிர்த்தெழுதலை குறித்ததான சத்தியத்தை விட்டு நாம விலகக்கூடிய ஒரு குற்றம் உள்ளவர்களா, அக்கிரம சிந்தை உள்ளவர்களா, அக்கிரம சிந்தை மட்டுமல்ல மீதான வார்த்தையில் உள்ளவர்களா, பாவமான கிரியைகள் உள்ளவர்களாகவும் நாம் மாறிவிடுவோம். ரொம்ப கவனமா இருக்கும். எந்த ஒரு சத்தியத்தை குறிச்சும் மிக கவனமா இருக்கும். அடுத்த வசனம் ஓசியா 1:2. யோசியா 1:2 கடைசி பகுதியை வாசிக்கிறேன். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. தேவ ஜனங்கள் வாழக்கூடிய தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிடுச்சு. சத்தியத்தை விட்டு விலகினா சோரம் போகும், கெட்டு போகும். சத்தியத்தை விட்டு விலகிறது ஒரு குற்றம்னா சத்தியத்தை விட்டு விலகின பிறகு மேலும் மேலும் கெட்டு போகக்கூடியவர்களா மாறிடும். கர்த்தர் என்றால் பிதாவை குறிக்கிறது, இயேசுவை குறிக்கிறது, பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்தை குறிக்கிறது. பிதாவாகிய கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா? குமாரனாகிய கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா? பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா? நம்ம ஆத்துமால, நம்ம ஆவியில, நம்ம சரீரத்துல கர்த்தராகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் வாசம் பண்ணுகிறாரா? அவர் நமக்குள்ள வாசம் பண்ண கூடாத அளவிற்கு அவரை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? தேவனிடத்தில் சேருங்கள் வேத வசனத்தில் எழுதியிருக்கு. நாம் தேவனிடத்திலே அனுதின வாழ்க்கையிலே சேருகிறவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா? அல்லது அனுதின வாழ்க்கையில தெய்வத்தை பற்றிய எந்த சிந்தையும் இல்லாம, தெய்வத்தை பற்றியதான எந்த ஒரு நினைவும் இல்லாம, தெய்வத்தோட சேரக்கூடிய உணர்வு கொஞ்சம் கூட இல்லாம இந்த பூமிக்குரிய வாழ்க்கைய, உலக வாழ்க்கையவே எப்போதும் சிந்திச்சு நாம நடத்தி கொண்டு இருக்கிறோமா? காலையில கண்ணு முடிச்சதுல இருந்து ராத்திரி போய் கண்ணு மூடி தூங்க போறது வரையில் சதா உலகத்தை ஒட்டி பூமிக்குரிய வாழ்க்கைக்காக சங்கீதக்காரன் சொல்றானே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆத்துமா தேவனோடு இருக்கா? ஆவி தேவனோடு இருக்கா?
நம்முடைய சரீரம் தேவனோடு இருக்கிறதா, இல்ல கர்த்தரோடு இருக்குதா, இல்ல கர்த்தரை விட்டு விலகி உலகத்தை ஒட்டி நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோமா? ஞாயிற்றுக்கிழமையானா கடமைக்கு சர்ச்சுக்கு வந்துடும். ஒரு உபவாச கூட்டத்துக்கு நம்மளால வர முடியுதா? கர்த்தரோடு இருக்கிற ஜனமா இருந்தா அனுதின வாழ்க்கையிலேயும் சரி, ஒரு உபவாச கூட்டம்னாலும் சரி நம்மளால வர முடியுமே. கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறதுனாலதான் அனுதின வாழ்க்கையில கர்த்தரோட இருக்கிறது. ஒரு உபவாசம் பண்ண வேண்டிய நேரத்துல கர்த்தரோட இருக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வரணும் அப்படிங்கிற ஒரு பழக்கமா போச்சு. ஞாயிற்றுக்கிழமை வரணும் கட்டாயம் இல்லைன்னு சொல்ல, ஆனா அது ஒரு வழக்கமாக்கிட்டா, அது ஒரு பழக்கமாக்கிட்டோம். கர்த்தரோடு இருக்கிறவங்களா இருந்தா அனுதின வாழ்க்கையில தேவ சமூகத்துல இருக்கும். உபவாச நேரங்கள்ல கூடி வருவோம். சத்திய போதனை வேலையில தேவ சமூகத்துக்கு வருவோம். நம்மளா முடிவு பண்ணிக்கிறது, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு போய் அட்டெண்டன்ஸ் போட்டா போதும், நம்ம கர்த்தரோட இருக்கிறோம். கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா, கர்த்தரோட இருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கணும். கடமைக்கு செய்கிறது கர்த்தரோடு இருக்கிறது அல்ல. வேதத்திலே எழுதியிருக்கிற வசனங்களை நாம நிறைவேற்றணும். சபை கூடி வருதல் என்பது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு கடமைக்கு வந்து போகிறதல்ல. ஆலயத்திலே எந்தெந்த நாள்ல எல்லாம் கர்த்தரோட நம்ம கூடி வாழணும்னு சொல்லி நமக்காக நியமிக்கப்படுகிறதோ அந்த நாட்கள் எல்லாம் நம்ம கூடி வர்றோம். வீடுகள்ல அன்றாட வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை தேடி நாடி வர்றோமா? டெய்லி லைஃப்ல கர்த்தரோட இருக்கிறதே இல்லை. கர்த்தரை விட்டுட்டு எல்லா இடத்துலயும் இருக்கிறது. கர்த்தர் சத்தியம். கர்த்தரை விட்டு விலகிறது சத்தியத்தை விட்டு விலகிறது. தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று. தேவ ஜனமே, அனுதின வாழ்க்கையிலும் சரி, சபைக்கு கூடி வர வேண்டிய காலகட்டத்திலும் சரி, நீ கர்த்தரை விட்டு சோரம் போகிறாயா? நான் எல்லாம் கரெக்டா தாங்க இருக்கிறேன். அப்படி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உங்களை விட்டு கொடுக்காதீங்க. சத்தியத்தை விட்டு நீங்க எப்படி விலகுறீங்கிறதெல்லாம் உணருங்க. நாம மனம் திரும்பும்படியாக தான், நம்முடைய அசுஸ்தை நீங்கும்படியாக தான், கர்த்தரை விட்டு சத்தியத்தை விட்டு விலகி வாழ்கிற குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் தெய்வம் இன்னைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர்களாக இருக்கு? சத்தியத்தோடு கர்த்தரோடு சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? சத்தியத்தை விட்டு கர்த்தரை விட்டு விலகி வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா? வேத வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறதான இந்த சத்திய அறிவெல்லாம் வெளிப்பாடா கிடைச்சிருக்குதா? இல்லையே. அப்படி கிடைக்காதனால தானே அவங்க சத்தியத்தை விட்டு விலகி வாழ்றாங்களா, இல்ல சத்தியத்தோட சேர்ந்து வாழ்றாங்களா, எந்த ஒரு உணர்வும் இல்லாம வாழ்க்கையை நடத்துறாங்க. அவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லாமதான் நாமும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோம். சத்தியத்தை விட்டு விலகி வாழ்வது எத்தனை பெரிய குற்றம்னு சொல்லி ஏன் உணராம இருக்கிறோம்? அடுத்த வசனமா சங்கீதம் 89:30, அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி, என் வேதத்தை விட்டு விலகி. நமக்கு நல்லாவே தெரியும், சங்கீதம் 119 உடைய வேதமே சத்தியம் எழுதியிருக்கு. வேதத்தை விட்டு தேவ ஜனம் விலகுது அப்படின்னா சத்தியத்தை விட்டு தேவ ஜனம் விலகிறதான அர்த்தம். வேதத்தை டெய்லி லைஃப்ல எடுக்கிறோம். எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி வேற வழி? நீங்களும் நாம் சத்தியத்தை விட்டு விலகாம வாழணும்னு தானே தெய்வம் எதிர்பார்க்கிறார். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 வேலையாவது கையில வேதத்தை எடுக்க வேண்டாம். அப்படி நம்ம எடுக்கிறோமா இல்லையா? எடுக்கிறோம்னா வேதத்தோட நெருங்கி இருக்கிறோம். அப்படி எடுக்கல அப்படின்னா வேதத்தை விட்டு விலகி இருக்கிறோம். இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா கையில வேதத்தெல்லாம் எடுப்பாங்க,
அதுவும் கடமைக்கு மாறி போயிடும். டெய்லி பைபிள் எடுப்பாங்க, படிப்பாங்க, வச்சிருவாங்க. அது செய்யாம வாழ்க்கையை நடத்த மாட்டாங்க. ஆனா வேதத்தை எடுக்கணும், படிக்கணும். வாழ்க்கையில நியாயங்களை கடைபிடிக்கிறோமா? நியாயங்களின்படி நடக்கிறோமா? தேவசனத்தில் எழுதியிருப்பார், என் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் எழுதி. வேதத்தை விட்டு விலகி இருக்கிறோங்கிறதுக்கு இது ஒரு அடையாளமாச்சு. டெய்லி லைஃப் வேதத்துல எழுதி இருக்கிற வசனங்கள்ல சொல்லப்பட்டு இருக்கிற அந்த நியாயங்களை கடைபிடிச்சு நடக்கிறோமா? வேதத்துல நம்ம நியாயமா வாழ்றோங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் கீழ்ப்படிதல். பிள்ளைகளை பொறுத்தவரை வேதம் என்ன சொல்லுது? பெற்றாருக்கு கீழ்ப்படிவதே நியாயம். நியாயத்தை கடைபிடிக்கும் போது வேதத்தை கடைபிடிக்கிறோம். வேதத்தை கடைபிடிக்கும் போது சத்தியத்தோட வாழ்க்கையை நடத்துறோம். சத்தியத்தோட வாழ்க்கையை நடத்த வேண்டிய நம்ம, நியாயங்களின்படி நடந்து வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில நியாயங்களை எப்படியெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நியாயங்களை கடைபிடிச்சு வாழ்வதற்கு பழகி இருக்கிறோமா? கணவன் மனைவிக்கு இடையில நியாயங்கள் இருக்கா? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில நியாயங்கள் இருக்கா? ஊழியர்கள் விசுவாசிகளுக்கு இடையில நியாயங்கள் இருக்குதா? உலகத்துல சமுதாயத்துல மற்றவர்களோட பழகும் போது நியாயங்கள் இருக்குதா? நியாயங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துறோமா? எல்லாத்த விட தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டிய எத்தனையோ வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு தேவனுக்கு முன்னால நான் வேதத்தின்படி நியாயமா நடக்கிறேனா? இதெல்லாம் நம்ம செக் பண்றதே கிடையாது. நம்ம எல்லாருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, சத்தியத்தின்படி நடக்கிறேன், நானும் சரி நானும் சரி, இப்படியே நினைச்சு 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 ஒரு பக்கம் சத்தியத்தை விட்டு விலகி வாழக்கூடிய குற்றத்தை செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு வேத சத்தியத்தை முக்கியப்படுத்தி வாழ்க்கையை நடத்தினோம்? வேதத்திலிருந்து நியாயம்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை நம்மளால கடைபிடிச்சு வாழ்ந்திருக்க முடியுதா? கேட்கிறோம், ஆனா அதெல்லாம் செய்யறோமா? தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி வாழும். தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வேதத்தை விட்டு விலகி வாழும். தேவ ஜனங்கள் சத்தியத்தை விட்டு விலகி வாழக்கூடிய கள்ள போதகருடைய சொல்லுக்கு இடம் கொடுக்கிறோமா? உயிர்த்தெழுதல் முக்கியமான சத்தியம். இன்னும் எத்தனையோ சத்தியத்தை விட்டு விலகி வாழக்கூடிய, அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேத வசனங்கள் பைபிள்ல இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்முடைய வாழ்க்கை எப்படி நடத்துகிறோங்கிறத வணந்து, இந்த கோணத்திலும் நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம். ஆத்துமால அக்கிரமம் சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிறோமா? ஆவியில மீறுதல் சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிறோமா? சரீரத்துல பாவம் சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிறோமாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி. சுத்தம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினே. சும்மா எல்லாம் என்னைய சுத்தம் பண்ணிக்கலைங்க. என் இருதயத்துல அக்கிரமம் இருந்துச்சுங்க, என் கையில பாவம் இருந்துச்சுங்க, என் ஆவியில மீறுதல் இருந்துச்சுங்க. குற்றம் இல்லாமைங்கிற வெங்கல தொட்டியில என்ன கழுவுனே, சுத்தம் பண்ணேன்னு சொல்றாங்க. சத்திய மாத்தத்தாராக ஆராதனை முறைமைகளை அனுசரிக்க நாம் ஆயத்தப்படும். சத்தியத்தை விட்டு விலகி ஆத்துமால அக்கிரமம், ஆவில மீற, சரீரத்துல பாவங்கிற குற்றத்துக்குள்ள அகப்பட்டிருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிச்சு நீங்களும் நானும் மனம் திரும்பி கல்வாரி வெண்கல தொட்டியில நம்மை கழுவி கொள்ள நாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று கல்வாரி வெண்கல தொட்டி எண்ணெயில சேர்ந்து நாம கேட்ட சுத்திகரிப்பின் செய்தியின் அடிப்படையில நாமும் மனம் திரும்ப வேண்டிய ரகசியம் என்ன, சத்தியம் என்னங்கிறத உணர்த்தப்படுவோமா? உயிர்த்தெழுதலின் சத்தியத்துல கள்ளத்தனமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களுக்கு இடம் கொடுத்து, அதுல சத்தியம் என்ன சொல்லுதோ
அதுல விலகி இருக்கிறோமா? என்னை உண்டாக்கின, என்னை வாழ வைக்கிற, என்னை ரட்சித்த, என்னை சபைக்குள்ளே கொண்டு வந்த, என்னை பொய்யான வாழ்க்கையை, மாயான வாழ்க்கையை விட்டு சத்தியத்துக்குள்ள கொண்டு வந்த கர்த்தராகிய பிதாவை, கர்த்தராகிய இயேசுவை, கர்த்தராகிய ஆவியானவரை நான் விட்டு விலகி என் அனுதின வாழ்க்கையில என் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேனா? டெய்லி கர்த்தரோட செஞ்சிருக்கிறேனா? டெய்லி கர்த்தருடைய சமூகத்துல காணப்படுகிறேனா? எப்ப பார்த்தாலும் உலக வாழ்க்கையை பற்றியே சிந்திக்கிறேனா? எப்போதும் உலக காரியங்களிலேயே ஈடுபட்டிருக்கிறேனா? எப்போதும் கணவன், மனைவி, பிள்ளை, உலகம், வாழ்க்கைன்னு சொல்லி இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கிறேனா? தேவைகள் அதிகம் இல்லைன்னு சொல்லல, ஆனால் என்னை படைத்து என் குடும்பத்தை எனக்கு கொடுத்து எனக்கு உலக வாழ்க்கையை தந்த கர்த்தரை விட்டு விட்டு எனக்கு பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறேனா? என்ன உணர்த்துது? அன்றாட வாழ்க்கையில அந்தே சந்தி மத்தியான வேலைகள் கையில வேதத்தை எடுக்கணும். அனுதின வாழ்க்கையிலே மனோவாஞ்சையாய் காரியம் இப்படி இருக்கிறதா என்று வேத வசனத்தை ஆராய்ந்தார்கள் சொல்ற மாதிரி நான் வேதத்தை தியானம் பண்றேன், சத்தியத்தை தியானம் பண்றேன், ஆராய்ச்சி பண்றேனா, சத்தியத்தை தேடுறேனா? இல்ல வேதத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லைங்கிற மாதிரி அதை விட்டு, சத்தியத்தை விட்டு விலகி இருக்கிறேனா? நான் பைபிள் தான் கையில எடுக்கிறேன், டெய்லி ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், இல்ல ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறேன், இல்ல கண்ணுல பார்த்துட்டு அதை வைக்கிறேன். என்ன புண்ணியம்? அதுல இருக்கிற வசன சத்தியத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த நியாயங்களை கண்டுபிடிச்சு அதை என்னோட வாழ்க்கையில, என் மனைவி, கணவன், என் பிள்ளைகள், என் குடும்பத்துல, என்னுடைய சொந்த பந்தங்கள்ல, நான் பொது இடங்கள்ல, பழகிற இடங்கள்ல நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்துறேனா? தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிறவனா? தெய்வத்தினுடைய வார்த்தையை கொண்டு, வேதத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு கீழ்படியக்கூடிய ஒரு வாழ்க்கையை நடத்துறேனா? அப்படி இல்ல அப்படின்னா வேதத்தை விட்டு, சத்தியத்தை விட்டு நான் விலகி வாழ்றேனா? உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை விட்டு விலகி வாழ்றேனா? கர்த்தராகிய தெய்வத்தை விட்டு விலகி வாழ்றேனா? கர்த்தராகிய தெய்வம் கொடுத்த சத்திய வேதத்தை விட்டு விலகி வாழ்றேனா? இது உணர்த்தும் தெய்வமே கேட்கணும். எந்த குறை இருக்குதோ அதுல உணர்ந்து நம்ம அறிக்கை செய்யக்கூடியவர்களா? இந்த வேதத்துல எத்தனையோ சத்தியம் இருக்கு. பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதேன்னு இருக்குது. சீக்கிரமாய் ஒருவன் மேலும் கைகளை வையாதேன்னு இருக்குது. கோபப்படுகிறதற்கு தாமதமான எழுதி இருக்கிறது. இப்படி எத்தனையோ சத்தியத்தை நிறைவேற்றாம, சத்தியத்தை விட்டு விலகி ஆத்துமால அக்கிரமத்தோட, ஆவியில மீறுதலோட, சரீரத்துல பாவத்தோட நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறேனா? என்ன உனக்கும் தெய்வமேன்னு கேட்கணும். நான் எதுவுமே செய்யல, ரொம்ப கரெக்டா இருக்கிறேன், யாரும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, நாமும் சொல்ல முடியாது, எங்கேயோ தவறி இருப்பான். ஏன்னா உனக்கு தெய்வமேன்னு கேட்கணும். கடந்த ஒரு வார காலமா நம்முடைய வாழ்க்கையை நடத்தி இருக்கிறோமே. கண்கள்ல இச்சம் வந்துச்சா? வாயில ஜீவனத்தின் பெருமைகள் வெளிப்பட்டதா? உடம்புல மாம்சத்தின் இச்சைகள் காணப்பட்டதா? வாயின் பேச்சிலே மிருதலான வார்த்தைகள் வெளிப்பட்டதா? ஆத்துமாவிலே கெட்ட எண்ணங்கள், அக்கிரம சிந்தைகள் உண்டானதா? சரீரத்திலே பாவ துக்கிரியைகள் காணப்பட்டதா? தனிப்பட்ட குடும்ப, பொது, வேலை, ஊழிய வாழ்க்கையில என்னன்னு யோசிங்க. என்ன உணர்த்து தெய்வமே கேளுங்க. இதுவே வேண்டாண்டவரே, பண்ண மாட்டாண்டவரேன்னு சொல்லி அடிக்கடி கழுவி மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு திரும்ப திரும்ப அதே சேர்த்துல விழக்கூடிய அடிமையா வாழ்ந்திருக்கிறோமா? என்ன உணர்த்துங்க ஆவியானவரேன்னு சொல்லி கேட்கணும். எல்லாருமா என்ன உணர்த்துன்னு சொல்லி கேட்கறது மட்டும் இல்லாம அப்படி உணர்ந்த குறைகளை, குற்றங்களை மௌனமா அறிக்கச்சு உங்களோடு கூட நானும் பாவங்களை மறைகிறவன் வாழ்வடைய மாட்டான், வேலை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான் என்று எழுதி இருக்கிறதே. குற்றங்களை எல்லாம் உணர்ந்து அறிக்கை செய்துட்டோம்னா கழுவப்பட ஒப்பு கொடுக்கலாமா? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால மன்னிப்பு பெற்று எல்லாரும் கல்வாரி வெண்கல தொட்டி அட்டிகளை கழுவப்பட அர்ப்பணிக்கலாமா? ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் செபிக்க இருக்கின்றேன். சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே, சத்திய ஆவியானவரே, சுத்திகரிப்பின் சத்தியத்தை கேட்டு நாங்க உணர்ந்து மனம் திரும்பி அறிக்கை பண்ணி இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால எங்களை மன்னிங்க. எங்க எல்லாருடைய இச்சைகளுக்காகவும், குற்றங்களுக்காகவும், அடிமதனங்களுக்காகவும்,
கல்வாரி சிலுவையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்ற மாசற்ற விளையேறவற்ற ஜீவ ஆவி ரத்த ஜலத்தை கொடுத்திருக்கிறாரே, ஒவ்வொருவரையும் அவைகளினாலே கழுவும் நான். எபேசியர் 5:26, 1 கொரிந்தியர் 6:11, 1 யோவான் 1:7 உடைய சத்திய வசனத்தினாலே எங்களை சுத்தம் பண்ணும்படி ஜெபிக்கிறோம். நாங்கள் வேண்டி கொண்டபடியே நீ செய்தீர் என்று விசுவாசி. சகல துதிக்கான மகிமையாவற்றும் சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியின் துணையோடு கூட ஜெபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.